புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்கள பிடிக்காதுன்னு இருக்க முடியாது. நிறைய பேருக்கு முன்மாதிரி வழிகாட்டி ரோல் மாடல்லாம் தலைவரும் தலைவி தான். அந்த வகையில் மரியாதைக்குரிய சிற்பி மோகன்தாஸ் இவர் தலைவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர். இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா அவர் சிற்பி. சின்ன வயசுலேருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, பள்ளிக்கூடம் நேரம் போக மீதி நேரம் உட்காந்து அந்த சிற்பத்தை வடிவமைப்பாராம், கற்றுக்கொள்வாராம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 2வது முறையாக தமிழ்நாட்டின் சிஎம்மாக பொறுப்பேற்கிறார். அப்பொழுது டெல்லியில் தீன்மூர்த்தி பவன் பின்புறமாக நம்முடைய மகாகவி பாரதி சிலையை மத்திய சர்க்கார் சிலை வைக்க விரும்புகிறது. தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அதாவது அந்த சிலை வடிவமைக்க யாரை சூஸ் பண்ணுறாருனா மரியாதைக்குரிய சிற்பி மோகன்தாஸ். அவருக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. குறிப்பிட்ட டேட்டில் அந்த சிலையை செதுக்கிறாரு. அதன் பிற்பாடு டெல்லிக்கு போகிறார். யார்? தலைவர் போகிறாரு, அமைச்சர்லாம் போகிறாங்க, இவரும் போகிறார். அதன் பிற்பாடு டெல்லியில் தமிழ்நாடு ஹோட்டலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், அதாவது சிஎம் எம்ஜிஆர் நிறைய பேர் தங்குறாங்க. இவரும் தங்குறாரு, சிற்பி மோகன்தாஸ் பக்கத்து ரூமில். தலைவர் என்ன பண்ணுறாரு, அவரை வர சொல்லுங்க அப்படின்றாரு. அவரை பார்த்து, என்னப்பா மோகன்தாஸ், டெல்லியில் என் மானத்தை காப்பாற்றிடுவல அப்படின்னு சொல்ல, தலைவரே நீங்களே அந்த சிலையை பாருங்க. மகாகவி பாரதி சிலை பார்த்தீங்கன்னா அந்த புல் தரையில், அதாவது படுத்து கிடைக்குது. அதனால திரைச்சீலை இருக்கிறது. தலைவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லாவற்றையும் அதாவது முழுமையாக கண்டால்தான் அவருக்கு திருப்தி. தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிலையை நிப்பாட்ட முடியுமா அப்படின்றார். 20 பேர் தூக்கி அப்படியே நிப்பாட்டுறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மகாகவி பாரதி சிலையை பார்க்குறாரு. அடாடா, என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு அழகு அப்படின்னு மோகன்தாஸை பாராட்டார். தம்பி அற்புதம் அற்புதம் அப்படின்றாரு. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா மறுநாள் ராஜீவ்காந்தி ஐயா பிரதமர் திறந்து வைக்கிறாரு. தலைவர் என்ன பண்ணார், இவரெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பார்த்து கேட்குறாரு ஒரு கேள்வி. அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை நீங்கள் கேட்டீங்கன்னா பிரமிச்சு போவீங்க. மோகன்தாஸ், உங்களுக்கு என்ன வயதுன்னு கேட்குறாரு. ஐயா எனக்கு 20 வயசு. இந்த 20 வயசுல இவ்வளோ பெரிய ஆற்றலா? சரி சரி, உங்களுக்கு என்ன வேண்டும், தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று கூற, அந்த நபரா, தலைவரே எனக்கு பணமோ பொருளோ வேண்டாம், என்னை சோதிக்க வேண்டாம், ஆகவே உங்கள் அன்பு மட்டுமே போதும்ன்றாரு. தலைவர் நெகிழ்ந்து போகிறார். அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை தோட்டத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அப்படின்றாரு. இவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. 1987 தலைவர் இறந்து போயிடுறாரு. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல சிலை இருக்கும், தலைவர் சிலை. அவரை சூஸ் பண்ணுறது யாருன்னா புரட்சி தலைவி அம்மா. அவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ராஜீவ்காந்தி ஐயாவும் அந்த சிலையை திறந்து வைக்கிறாங்க. அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான், கண் கலங்கி போனாராம்.